முதல் வணக்கம் நேயர்களுக்கு முத்துவின் முத்தான காலை வணக்கம். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் குதிரை வளர்த்துக்கிட்டு இருந்தார். ரொம்ப காலமாக அந்த குதிரை வளர்த்துக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு நாள் அந்த குதிரை காணாமல் போயிடுச்சு. ஊரில் உள்ளவங்களாம் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குதிரையை வளர்த்தீங்க, இப்படி போயிடுச்சே. அதுக்கு அந்த குதிரை வளர்த்த பெரியவர் சொன்னார், எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவும் நிம்மதி இல்லை, போயிட்டாங்க. இந்த போன குதிரை ஒரு 10 நாளில் இன்னொரு குதிரையோட, ஜோடி குதிரையோட அதே வீட்டுக்கு வந்துடுச்சு. ஊரில் உங்களுக்குலாம் சந்தோஷம். பாவம், கஷ்டப்பட்டு ஒரு குதிரையை வளர்த்தீங்க, அது ஓடிடுச்சேன்னு வருத்தப்பட்டோம். பரவாயில்ல, உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியா 2 குதிரையாக வந்துருச்சே, சந்தோஷம்னு போனாங்க. அப்பையும் சொன்னார் அவர், எதுவும் நிரந்தரம் இல்லை. என்னடா எல்லாத்துக்கும் ஒரு இப்படியே பேசுகிறாரே, போயிட்டாங்க. அந்த புது குதிரையில் அவருடைய பையன், அந்த குதிரையை வளர்த்தவருடைய பையன் சவாரி போன்றக்கு அப்படி போனவன் வேகமாக புடல கீழே விழுந்து கால் ஒடிஞ்சிருச்சு. அப்பையும் ஊரே வந்து, இப்படி புது குதிரை வந்த நேரம் இப்படி பையனுக்கு கால் போச்சே, எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவும் மகிழ்ச்சி இல்லை, போயிட்டாங்க. பக்கத்தூரில் போர் சண்டை வருது. சண்டைக்கு பக்கத்து நாட்டுக்கு போகிறப்ப ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு இளைஞன் வேணும். எல்லார் வீட்டும் வேணா போனால் வர முடியாது, அப்படி ஒரு கொடூரமான போர்னு வச்சுக்கங்களேன். அப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பையனை தேர்ந்தெடுத்துட்டு வரும்போது இந்த வீட்டில் வந்தோடனே இந்த பையனை தேர்ந்தெடுக்க முடியலை, ஏன்னா கால் ஊனமான போயிடுச்சு. அப்போ பையன் தான் வீட்டிலே இருக்கான். அந்த ஒரு சந்தோஷம். ஊரே வந்து பரவாயில்ல, இப்படி கீழே விழுந்து கால் ஒழிஞ்சா கூட அதில் ஒரு சின்னதாக ஒரு மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நல்லது நடந்திருக்கு பார்த்தீங்களா. அப்போயே அந்த பெரிய சொன்னார், எதுவும் நிரந்தரம் இல்லை. இந்த மாதிரி வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை சார். இருக்கிற குறுகிய காலத்துக்குள்ளே ஓடி பணம் மட்டுமே சம்பாதிப்பது மனசு இல்லாமல், சம்பாதிப்பது எண்ணம் இல்லாமல் மக்களுடைய மனதை சம்பாதிப்பதும் ஒரு பெருசாக நினச்சிக்கிறேன் எல்லா இடத்துலையும். ஏன்னா இன்னொரு ஊருக்கும் இதே மாதிரி ஒரு சாமியார் வந்து அங்கே உள்ள ஆதிவாசிகள்லாம் இன்னும் கல்வியறிவு இல்லாமல் அப்படி இருக்காங்களே, அவங்கள மாற்றணும், பேசி போதனைகள் பண்ணி மாற்றன்னு சொல்லி அந்த சாமியார் போகிறார். அந்த சாமியார் அப்படி காட்டுக்குள்ளே போனோன்னு ஒரு 40-50 ஆதிவாசிகள் வந்துட்டாங்க, சூழ்ந்துட்டாங்க அந்த சாமியாரை. ஐயா உயாகா ஊன்னு கத்தி கதறி, அமைதி அமைதி அமைதி. சாமியார் சொல்கிறார், எல்லாரும் யோகா ஹோகா ஆஹா, சாமி வந்ததோட நோக்கம் என்ன? உங்களை நான் திருத்தலாம் என்று வந்திருக்கிறேன். அது ஒருத்தன் சொன்னேன், ஆதிவாசியில் ஒருத்தன், போன வாரமும் உங்களை மாதிரி ஒரு சாமியார் வந்தார். அப்படியா? போதனைகள் பண்ணினாரா? எப்படி இருந்தார்? நல்ல ருசியாக இருந்தார். அவர் அடித்தே சாப்பிட்ருக்காங்க. அப்படி இடத்துல போய் போதனை பண்ண முடியுமா சார்? முடியாது. ஆனால் நட்பு வந்து ரொம்ப உயர்வான விஷயம் சார். அதை சொல்கிறதுக்கு தான் அங்கங்கே அப்படி ஒன்று ஒன்றா சொல்லி வர்றது. ராமனை பார்ப்பதற்கு குகன் தேனும் மீனும் கொண்டு போயிருக்கார். இது வித்தியாசமான காம்பினேஷன் பாருங்கள். ராமனை பார்க்க நண்பன், குகன் தேனும் மீனும். ஒன்றும் புரியலையே, ஒரு சம்மந்தம். பாலும் பழம் கொண்டு வருவாங்க, இது என்ன வித்தியாசமா, இது என்ன ஒன்றும் புரியலைன்னு. அதுக்கு அவர் குகன் சொன்னார், இந்த தேன் வந்து மலையில் உள்ள உச்சத்தில் உள்ளது, மலையில் மரத்துலேருந்து எடுக்குது. அதோட அதே போல் இந்த மீன் என்பது கடலின் ஆழத்தில். என்னுடைய நட்பை சொல்வதற்கு மலையின் உச்சியில் உயரத்திலிருந்து கொண்டு வந்ததும் மிக ஆழத்திலிருந்து கொண்டு வந்தது. இதுதான் என்னுடைய நட்பு. உயரமானதும் மிக ஆழமானதும் என்னுடைய நட்புன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அது மாதிரி அப்படி இருக்குன்னு பக்தி, அப்படி இருக்குன்னு சந்தோஷம். சிலர் பாருங்கள், தீபாவளிக்கு வெடி வைப்பான். நம்ம ஊரில் சரஸ்வதி வெடி, லட்சுமி வெடிலாம் இருக்கும். வெடி வச்சுட்டு வந்துட்டேன், 2 ஸ்டெப்பு வந்தேன்னு திரும்பி பார்த்தேன், லட்சுமி படத்தை பார்த்துருக்கேன். வெடிக்க போகிற நேரம் குனிஞ்சு தொட்டு கும்பிட்டுருக்கேன். சாரி லட்சுமி, ஒன்றைய மறந்துட்டேனே, தொப்புன்னு வெடித்து மூக்கு 3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் கிடச்சி. எந்த நேரத்தில் எது பாருங்க, ஊரில் கொலை கொள்ளை இதெல்லாம் நிறைய அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் இமயமலை சாமியாரை சந்திக்க போயிருக்காங்க. 4 பேர் போய் சுற்றி உட்காந்துருக்காங்க. நான் இப்பொழுது யாகம் வளர்த்து பூஜையில் அமர்ந்து யாகம் செய்ய போகிறேன். யாராவது கெட்ட எண்ணங்கள், வக்கிற எண்ணங்களை மனசில் நினச்சிருந்தீங்கன்னா அந்த இடத்துலையே நுர தள்ளி கக்கி வாந்தி எடுத்து இறந்து போயிருந்தீங்க. துடிச்சு. சரிங்க சாமி. எல்லாம் உட்காந்துருக்கா ஒரு 300 பேர். திடீர்னு நான் ஏதாவது ஒரு பேர் சொல்லுவேன், தூய்மையான எண்ணத்தோடு இருக்கணும். சரியா? சரிங்க சாமி. பேசிக்கிட்டே இருக்கார், யாரும் சொல்லிக்கிட்டே இருக்கார், மந்திரம் சொல்லியிருக்காரு. திடீர்னு மும்தாஜ் அப்படின்றார். பட்டக்குன்னு கையால் உதறி ஒரு 4 பேர் அந்த இடத்துல மாட்டேன் நினச்சிருந்துருக்கேன். இவர் அதானே சொன்னார், இந்த நல்ல விஷயம் போகும்போது, தூய்மையான விஷயம் போது கெட்ட விஷயங்களே நாவகத்திலேயோ நினைவிலோ ஓட்டக்கூடாது. திடீர்னு கூட்டத்திலேருந்து அப்படியே போயிட்டே இருக்கு. கொஞ்சமாக காஜல் அகர்வால் அப்படின்னு இருக்கார். 6 பேர் விக்கு நிறையா கழிக்க செத்துருக்காங்க, நினச்சிருந்துருக்காங்க அந்த யாகம் பூஜை நடக்கும்போது. திடீர்னு கூட்டத்தில் ஒருத்தன் கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு இருக்கான். சாமியார் விக்கு நுரத்துலேயே அவர் போயிட்டார், இவர் நினச்சிருந்தார். பார்த்துருக்கீங்களா? இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி நடக்குது. அதனால் முழுமையாக வேண்டும் போது முழு பயன் எப்போதுமே கிடைக்கும். நல்லவே சிந்திப்போம், நல்லவே யோசிப்போம், நல்ல நண்பர்களே எப்பொழுதும் கூட வைத்திருப்போம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.